அன்பிற்கும் பாசத்திற்குரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறைந்த அன்பு தாயார் சரோஜா அம்மாள் அவர்களின் 16ஆம் நாள் ஆறுதல் ஸ்தோத்திர ஜெபக்கூட்டம் இது. இங்கே குடும்பத்தார் அழைப்பு ஏற்று அவரும் குடும்பத்தில் ஒருவர் தான் பிஷப் அன்பராஜ் ஐயா மற்றும் பாஸ்டர் ஜான்சன் ஐயா, பத்திரிகையாளர் சங்க தலைவர் என்னுடைய பாசம் என் முத்தையன், பாஸ்டர் பாபுராஜ் ஐயா அவர்களுக்கெல்லாம் எங்களை குடும்பம் தான். எங்கள் எல்லாமே விஜய் அண்ணன் தான் எனக்கு தெரியும். என் அம்மா பற்றி இப்போ தான் எனக்கு தெரியும். என்னுடைய என்னன்னா அவர் சொன்ன மாதிரி 40 வருஷம் முன்னாடி வருவோம், உட்காருவாங்க, டெய்லி பேசுவோம், டெய்லியுமே சந்திச்சிடும். அப்போ என்கிட்ட பழகின விதம் இவர் நல்லவர் நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ அவங்க அப்பா அம்மா நல்லவனாக தான் இருக்கும். நான் இதுக்கு ஒரு நாள் விசாரிச்சதும் கிடையாது. அப்பா எப்படி அம்மா எப்படின்னு விசாரிச்சது ஒரு நாள் விசாரிச்சது கிடையாது. அதில் இன்றைக்கு அவர் சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த மாநிலம் கேரளா மாநிலத்தில் பிறந்தாங்க அப்படின்னா இல்லை கிடையாது. அது அந்த ஊருக்கு பெருமை கிடையாது. கடவுள் இங்கே தான் அவங்க பணி செய்யணும், இங்கே தான் நிரந்தரமாக இருக்கணும், இங்கே தான் மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காரு ஒரு வகைப்படத்தில். அதில் அவன் இங்கே தான் இருந்தாகணும். அது சொன்ன மாதிரி எனக்கு நிச்சயமாக தெரியாது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அவர் பேசுனத உள்வாங்கி அம்மா தெரியுங்கிற நீங்கள் போய் சொல்லிட்டு போகக்கூடாது. அவரு என் நல்லவர் விஜய். அப்போ அவங்க அப்பா அம்மா நல்லவங்க தான். இவர் நல்லபடி வளர்த்துருந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா நல்லவங்க தான். இவர் கெட்டவராக இருந்தால் அவங்க அப்பா அம்மா அது மாதிரி சமூகத்தில் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. நான் தீர்மானம் பண்ணது தான். விஜய் என்ன சொன்ன மாதிரி ரொம்ப நாள் நண்பர், தாய் மேலே ரொம்ப பாசம். நான் இந்த பர்த்டே கல்யாணம் இதெல்லாம் போடனா கூட கேட்டார் என்ன ஒரே வார்த்தை. அவரும் அவங்க மிஸ்ஸஸாக வந்தாங்க. ஒரே வார்த்தை நான் சொன்னேன், எல்லா ப்ரோக்ராமாக கட்டு, அந்த படம் தந்து தான் மற்ற வேலைன்ட்டு சொன்னோம். எனக்கு டைரியெலாம் பார்க்கல, இன்றைக்கி இது நாளைக்கு இது அதெல்லாம் சொல்லுவேன். அத்தனை ப்ரோக்ராமாக கட்டு, அம்மா படம் தந்து தான். அதுக்கப்புறம் மற்ற வேலை இன்றைக்கு ஒரு 6-7 வேலை போனோம். அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நான் 5 மணிக்கே வந்துட்டேன் ஆஃபீஸ். சொன்னவர்கிட்ட 7 மணி படத்தில் இருந்தாங்க. நான் 5 மணிக்கு உட்காந்துருவேன். 5 மணி போகிறாரு வராரு, வண்டி கார் பார்த்துன்னு இருக்கிறேன். 7 மணி ஆனோடனே ஏன்னா வெளியூர்லேருந்து வந்திருப்பீங்க, நீங்களும் நேரத்தோடு போகணும், நாளைக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. அதுக்காக தான் இப்போ தான் நான் ஃபோன் அடித்தேன். 7:10 தான் அண்ணனுக்கு ஃபோனே அடித்தேன். நான் வருத்தமானது. அதில் தாயை பற்றி சொல்லணும்னா நான் சமீபத்தில் நிறைய பாட்டெலாம் எழுதியிருக்கிறேன். தாயை பற்றி தான் அதிகமான பாட்டு. என் பாட்டெலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அம்மாவை பற்றி நான் எழுதின பாட்டு தான் பயங்கரமாக இருக்கும். எல்லா பாட்டும் அம்மா பற்றி நிறைய பாட்டு நான் எழுதியிருக்கேன். நான் பட்டினியாக கடந்து ரத்தத்தை பாலா கொடுத்து எத்தனை கஷ்டங்கள் சுமந்து என்ன உத்தமனாக வளர்த்து, பட்டினியாக கிடந்து ரத்தத்தை பாலா கொடுத்து எத்தனை கஷ்டங்கள் சுமந்து என்ன உத்தமனாக வளர்த்து, என்கிட்ட ஆசைப்பட்டு எதையும் நீ கேட்கல, என் தாய் உன்னை போல யாரு தமிழ்நாட்டில், என்கிட்ட ஆசைப்பட்டு எதையும் நீ கேட்கல, என் தாய் உன்னை போல யாரு இந்த ஊரில், முட்டி போட்டு நடந்த எனக்கு சுத்தி போட்ட தெய்வம், நான் எட்டி உதைச்ச போதும் என்னை கட்டி அணைச்ச தெய்வம், முட்டி போட்டு நடந்த எனக்கு சுத்தி போட்ட தெய்வம், நான் எட்டி உதைச்ச போதும் என்னை கட்டி அணைச்ச தெய்வம், ஓய்வில்லாம உழைச்சி நீ ஓடா தேஞ்சு போன, உன்னால் தானே தாயே நான் நல்லவனாக ஆனேன், ஓய்வில்லாம உழைச்சி நீ ஓட தேஞ்சு போன, உன்னால் தானே தாயே நான் நல்லவனாக ஆனேன், தாய் இல்லாம பூமியில பிறந்த மனசு யாருடா, சாட்சி சொல்லும் சாமிகள் எல்லாம் என் தாய்க்கு பிந்த தாய் இல்லாம பூ
பிறந்த மனுஷன் யாருடா? சாட்சி சொல்ல சாமிகள் எல்லாம் தாய்க்கு பின்தானடா. கண்ணின் இமய போல நீ காத்து வந்த என்ன இந்த மண்ணுல போற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் உன்னை. கண்ணின் இமய போல நீ காத்து வந்த என்ன இந்த மண்ணுல போற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் உன்னை. 300 நாட்கள் கருவினில் சுமந்து என்ன பெத்த அம்மா, இன்னொரு ஜென்மம் நான் எடுத்தா உன் மகனா பிறக்கணுமா? ஓ அம்மா, உன்னை அன்றி உலகில் வேறு தெய்வம் இல்லை அம்மா. இந்த மண்ணில் நானும் முதலில் கண்ட என் கடவுள் நீ அம்மா. உன்னை அன்றி உலகில் வேறு தெய்வம் இல்லை அம்மா. மண்ணில் நானும் முதலில் கண்ட கடவுள் நீ அம்மா. கிறிஸ்துவ ஆறுதல் ஸ்தோத்திர ஜெபம் பண்ணோம். நான் ஒரு பக்கம் ஆண்டவருடைய பாடலை பாடி ஆறுதல் பார்த்தனால இது தாய்க்கு நான் எழுந்த பாட்டு. இது அவருக்கு எழுந்த மாதிரி இருக்கு. அதாவது ஓய்வு இல்லாமல் ஒழிச்சு அந்த பாட்டில் எழுதியிருப்பேன். ஓய்வு இல்லாமல் உழைச்சி நீ ஓடா தேங்கி போன உன்னால் தானே தாயே நான் நல்லவனாகிறான. தாயால் பணக்காரனாக நான் நல்லவனாக இருக்கேன். நல்லவனாக தான் இந்த உலகத்துக்கு பெரிய விஷயம். பணம் சேர்த்து வச்சா சொத்து சேர்த்துக்க என்ன பண்ண முடியும்? அவங்க சேர்த்து வச்ச சொத்தை சாப்பிட்டுக்க நம்மளுக்கு பூமியில் இருக்கணும். நம்ம உழைச்சி நம்ம போராடி நம்ம சம்பாதிக்கணும். நம்ம பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கணும். விஜயன் சொன்ன மாதிரி இந்த பகுதியை விட்டு அவர் போனார் இவர் போனார். கானா பாலா சொன்ன பாட்டிலே எழுதி வச்சிட்டேன். அதாவது வத்தி பெட்டி அளவில் கட்டை ஒன்று கட்டித்தானே வாழும் நம்ம வாழ்க்கையில் இன்பம் வரும் துன்பம் வரும் காதல் வரும் கானம் வரும் எப்பொழுதும் கவலை இல்லை. காலத்தான வாரி விட்டு நாங்கள் மேலே ஏற மாட்டோம். கோடிக்கிட்ட ஆசைப்பட்டு காசு கையில் வந்துட்டாலும் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டாலும் போக மாட்டேன் இந்த மண்ணை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் எழுதின பாடல் வரிகள். அன்பு தாயார் மீது அதிகமான பற்று. எங்கள் அம்மாவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கள் அம்மா சமீபத்தில் இருந்துட்டாங்க. அதே மாதிரி தான் என்ன ஒன்று அவங்க 5 பேர், நாங்கள் 9 பேர். 2 பேர் 7 பேர் அவ்வளோதான். அதில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதில் நான் நிறைய விஷயங்கள் இங்கே பேச இருக்கணும். ஆனாலும் வார்த்தைகள் சொல்ல வந்திருக்கிறாங்க. பைபிளில் ஏராளமான வார்த்தைகள், ஆண்டோட வார்த்தைகள் இருக்குது. சந்தோஷமாக இருக்குது, கஷ்டப்படுத்திருக்குது, எப்படி வாழணும் இருக்குது, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது, மரித்தவர்களுக்கு எப்படி பணிந்து போனாங்க, வார்த்தைகள் நிறைய இருக்குது. வார்த்தைகள் தருவதற்கு நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாரோட வார்த்தைகளை கேளுங்க. நான் ஒரு பாடல் மட்டும் ஆண்டவருக்காக நான் எழுதிப்பேன். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், இங்கு உடனடியா நான் ஓடி வந்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா, சேர்த்து கொள்ளும் ஐயா, என்னையும் சேர்த்து கொள்ளும் ஐயா. ஆறுதல யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில், ஆதரவ யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா ஓடி வந்தேன். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா ஓடி வந்தேன். ஏற்றுக்கொள்ளுமையா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமையா, சேர்த்துக்கொள்ளுமையா.
பகல் இருளடைந்து போனதே பலனற்ற என் சரீரம் அன்று சோர்வடைந்து போனதே நான் கலங்கி தவித்தேன் என்னை காப்பாற்றிடுமே உம்மை வருந்தி அடித்தேன் எனக்கு வழிகாட்டிடுமே கலங்கி தவித்தேன் என்னை காப்பாற்றிடுமே உம்மை வருந்தி அடித்தேன் எனக்கு வழிகாட்டிடுமே பாவத்தில் மூழ்கி நான் தவித்தேனே பரமனே உன்னை தேடி வந்தேனே பாவத்தில் மூழ்கி நான் தவித்தேனே பரமனே உன்னை தேடி வந்தேனே பாவிதான் பூமியில நட்புருவாய் துடிக்கிறேன் மண்புழுவாய் துடிக்கின்றேன் அந்த பரலோக வாசல் வர நான் வாஞ்சையோடு இருக்கின்றேன் ஒரு நாள் தேவா நான் உம்மை அடைவேன் ஒரு நாள் தேவா நான் உம்மை அடைவேன் என் வாழ்நாள் வரையில் நானும் ஓடிருப்பேன் ஒரு நாள் தேவா நான் உம்மை அடைவேன் வாழ்நாள் வரையில் நானும் ஓடிருப்பேன் ஆதரவ யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன் உலகமையா ஓடி வந்தேன் ஏற்று பொறுமையா அனைத்து ஏற்று பொறுமையா சேர்த்து பொறுமையா என்னையும் சேர்த்து பொறுமையா ஏற்று பொறுமையா அனைத்து ஏற்று பொறுமையா சேர்த்து பொறுமையா என்னையும் சேர்த்து பொறுமையா. நான் ஒரு சாதாரண கான பாடகர். எனக்கும் சரோஜா அம்மா அவருடைய திருவிழப்பட திரைப்படத்து அழைப்பினை தந்த குடும்பத்தாருக்கு இந்த பகுதி மக்கள் எல்லோருடைய சார்பாக ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்துக் கொண்டு மனைவி மீது அன்பு காட்டாதீங்க நான் சொல்ல வரல. மனைவியும் ஒரு நாள் தாயாக போடுவோம் தான். அதில் தாயார் இன்னைக்கு எல்லோரும் அன்பாயிருங்க, திட்டாதீங்க, அடிக்காதீங்க, முடிஞ்சால் உதவி செய்யுங்க. தாய்க்கு வந்து உபத்திரம் பண்ணுவாங்க. அவங்க கூட அவங்க எங்கன்னா இருந்துருவாங்க. அவங்கள தான் நம்பிக்கை வந்தோம். நம்ம வந்து அவங்க அட்வைஸ்லாம் பண்ணணும். அவங்க ஏன்னா யார் வீட்டில் உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க, டீயோ பிஸ்கெட்டை சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளால் அந்த தாய்க்கு எந்த தொழிலும் வரக்கூடாது. தாய் மீது பாசமாக இருங்க, அன்பாக இருங்க. தாயை வந்து பழிக்காதீங்க, தாயை வந்து அடிக்காதீங்க. மிஸ்டர் ஆணையர் சேனலை மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.